கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்கள். தாங்கள் விட்டு வந்து தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசியும் என அறிக்கையிட்டு விசுவாசத்திலே மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களை அழைத்த போது, விசேஷமாய் ஆபிரகாமை அழைத்த போது, ஆண்டவர் சிலவற்றை விட்டு வர சொன்னார். ஆண்டவருடைய அழைப்பை கனப்படுத்தி அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் எதை விட்டு வா என்றாரோ அதை எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அதன் பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தான் விட்டு வந்தவைகளை ஆபிரகாம் நினைக்கவில்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை நினைத்திருப்பார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல. ஆபிரகாமுடைய இருதயத்திலே கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். ஒரு மனிதன் எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்டா இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனாலும் தேவனுக்கு பிரியமானவனா இருக்க முடியும். இங்கே ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக எது வேண்டாம் என்று விட்டானோ அதை கடைசி வரை திரும்பி பார்க்கவில்லை. இன்னுமே நினைக்க கூடவில்லை. நாம் விட்டு வந்த காரியங்களை நினைப்போமானால் பிசாசானவன் அநேக அனுகூலங்களை ஏற்படுத்தி தருவான். அவைகளுக்கு நேராய் செல்ல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 2:20 ஒரு விசை ஒரு பாவ காரியங்களை விட்டு மீண்டும் அவைகளினால் அவன் பிடிக்கப்படுவானா. அதாவது ஆண்டவருக்காக நான் வேண்டான்னு சில கிரியைகளை விட்டுட்டேன், கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அதே பாவத்தை செய்து அந்த பாவத்துக்கு நான் அடிமையானால் என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துக்கு போகாமல் புறம்பாய் இருக்கிறவர்களுடைய லிஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதில் நாய்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் ராஜ்யத்துக்கு புறம்பாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நன்றியுள்ள மிருகம் நாய்தான். எல்லாரும் விரும்பி வளர்க்கிற ஒரு மிருகம். ஆனா இங்க நாய்கள் என்று சொல்லப்பட காரணம் என்ன? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை நாம் பார்க்கும்போது இந்த நாய்க்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? நாய் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடுமா. இந்த சுபாவம் உடையவர்கள், அதாவது வேண்டாம் என்று தள்ளினதை மீண்டும் எடுக்கிறவர்கள், மீண்டும் விரும்புகிறவர்கள், அவர்கள் தேவராஜ்யத்துக்கு புறம்பேதான் காணப்படுவார்களாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வேண்டான்னு விட்டாச்சுல, அது விட்டதுதான். அதை நினைத்தாலே பிசாசானவன் ஆஃபரோட தான் வருவான். வேண்டாம், அவர்களை விட்டு விடுங்கள். அதை விட மேன்மையானதை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கவே அழைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க. தாங்க வேண்டியதை தாங்க கிருபை கேளுங்க. தாண்ட வேண்டியதை தாண்ட கிருபை கேளுங்க. இயேசுவின் பின்னே போக துணித்தேன், பின்னோக்கே நான். இந்த நிச்சயத்தோடு முன் செல்வோம். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சுதந்திரம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்காக அவர் என்னை பிடிச்சிருக்கிறார். அதை அடையும் படிக்கு, அந்த வாடாத கிரீடம், அந்த நீதியின் கிரீடத்தை அடையும் படிக்கு நான் ஆசையாய் தொடருகிறேன். இந்த ஏக்கத்தோடும் இந்த நிச்சயத்தோடு முன் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பல நேரத்தில் விட்டு வந்தவைகளை நினைத்து அதிலே சிக்கி கொண்டது உண்டுப்பா. எங்களை கிருபையாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. உடைய இரத்தத்தால் ஒரு விசை கூட கழுவி தூய்மையாக்கும். எங்கள் நினைவுகளை தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் உமக்கு கீழ்ப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய, முன்னோக்கி செல்ல எதற்காய் நீர் எங்களை படுத்தினோம் அதை அடைய ஆசையாய் தொடர பண்ணுங்கப்பா. ஆசையாய் தொடர பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.